இன்றைய நாளிலும் விபிஎஸ் இந்த விபிஎஸ்ஸின் தலைப்பின் வைத்து நான் உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? குழந்தைகிட்ட மட்டும்தான் அதை கேட்கணுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு பாருச்சுன்னா, எல்லாரும் முகத்திலேயும் வெளி தோற்றத்துல எப்படி இருக்கும்? முக பொலிவுடன் சந்தோஷமா இருக்கும் அப்படி. ஆனா இருதயத்துக்குள்ள கவலைகளும் வேதனைகளும், அடுத்து என்ன செய்ய போகலாம் என்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விடுமுறை வேதாவும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க என்ற தலைப்பின் கீழே நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு பார்த்துன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கும் அந்த அழைப்பு உண்டு. நீங்களும் யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? ஆயிரம் பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல. ஆலயத்தை பார்க்க வந்திருக்கிறீங்களா? இல்ல. கடவுளை பார்க்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அப்படி வரும்போது என்னென்ன நடக்கும் என்பதும், யார் ஆண்டவரை பார்க்க முடியும் என்பதும் இன்றைய நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த விபிஎஸ் தலைப்பை வைத்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளுக்கு உண்டாக என்னென்ன தலைப்பு என்று சொல்லி முடித்து விட்டு நான் அருள்உரைக்கு நேராக கடந்து செல்கிறேன். முதலாவது நாள் அற்புதத்தை காணலாம். இரண்டாவது நாள் இயேசுவை பார்க்கலாம். மூன்றாவது நாள் சிலுவையை நோக்கி பார்க்கலாம். நான்காவது நாள் வார்த்தையை பார்க்கலாம். ஐந்தாவது நாள் நம்பிக்கையோடு பார்க்கலாம். ஆறாவது நாள் மேலானவைகளை பார்க்கலாம். ஏழாவது நாள் இலக்கை நோக்கி பார்க்கலாம். எட்டாவது நாள் ருசித்து பார்க்கலாம். ஒன்பதாவது நாள் வெளிச்சத்தை பார்க்கலாம். பத்தாவது நாள் மீண்டும் வருகிறவரை பார்க்கலாம் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாள்ல நாம பார்க்க போகிறது என்னவென்றால், இயேசுவை பார்க்க வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், யாரெல்லாம் இயேசுவை பார்த்து என்னென்ன நன்மைகளை அடைந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். முதலாவது லூக்கா 19வது அதிகாரத்துல பார்த்தோம் என்றால், சகேயு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். இவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவை பார்க்க என்ன பண்றாருங்க, ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து அவரை பார்க்க வராங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அவர் பார்க்க வருகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று அவர் பார்க்க வருகிறார். பார்க்க வந்தபோது அவருடைய நிலை என்ன அப்படின்னுச்சுன்னா, அவர் ஒரு பணக்காரரா இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஆண்டவரை வீட்டுக்கு வர சொல்லி என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. என்ன பண்றாரு, ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி போய் என்ன பண்றாரு, ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும், ஆண்டவருடைய எப்படியாவது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவரிடத்துல இருந்தது. அதே போல அவர் என்ன பண்றாருன்னா, அதை நினைப்பது மாத்திரமல்ல, அதை செய்கிறார். ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துச்சுன்னா நம்மெல்லாம் என்ன நினைப்போம், என்னடா இவர் என்ன நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் திடீர்னு என்ன பண்றாரு, மரத்து மேல ஏறாரு அப்படிங்கிற நம்ம பாக்குறப்ப நம்ம பார்வை அப்படியாத்தான் இருக்கும். ஆனால் அவரு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. என்ன பண்றாரு, மரத்து மேல ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் வருகிற பாதையை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வருகிறார், அவரை அறிந்த தேவன். அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவர் பார்க்கல. ஆனா அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை யார் பார்க்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல எத்தனையோ ஜனங்கள் அவரை சூழ்ந்து இருந்தாலும், எத்தனையோ ஜனங்கள் அவரை பின்பற்றி நடந்து வந்து கொண்டிருந்தாலும், எத்தனையோ ஜனங்கள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சு இருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்று மேல பார்த்து, சகேவே இறங்குமா. அதே போலதான் நாம இருதயத்தின் வாஞ்சையில
ஆண்டவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவருடைய வார்த்தையை எப்படியாவது கேட்டு விட வேண்டும், அவருடைய வசனத்தை எப்படியாவது தியானிக்க வேண்டும், என்னோட ஆண்டவர் பேச வேண்டும்னு யாரு இருதயத்தின் நிறைவுல வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுகிறவரா இருப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். யாரெல்லாம் இருதயத்தின் வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்களோ, என்னோட இன்றைக்கு ஆண்டவர் பேச மாட்டாரா, ஒரு வார்த்தையாவது என்னோட ஆண்டவர் பேச மாட்டாரா என்று நினைத்து வருகிறீர்களோ, உங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறவரா இருப்பார். அப்போ இந்த மனுஷர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஏறி உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் வந்து அவருக்காக எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி இவர் நின்று என்ன பண்றாரு, சகேவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்க வீட்டுல என்ன பண்ண போறேன், இருக்க போறேன். நம்மளுடைய வீட்டிலையும் அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம அவரை நோக்கி பார்க்கிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக 18 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து விட்டு அவருடைய ஆடையினுடைய லாஸ்ட் ஓரத்தை தொட்டாவது நான் என்ன பண்ணணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வராங்க. அப்படி வரும்போது ஆண்டவரை தொடும்போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், எப்படியாவது என்னுடைய ஆண்டவர் இடத்துல நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். மூன்றாவதாக பதுமை குருடன் என்ன பண்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யோசிச்சு பாருங்க, அவர் பிறவி குருடரா இருந்தார். அந்த நாட்களெல்லாம் குருடரா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, குருடராய் இருக்கிற குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்த்து விட்டு ரோட்ல விட்டுருவாங்களாம், ஒதுக்கி வச்சிருவாங்களாம். அப்படி ஒதுக்கப்பட்ட மனுஷன்தான் இவர். எத்தனையோ தன்னுடைய தகப்பனும் தாயும் அதே இடத்துல வந்து போயிருந்திருப்பாங்க, தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் அதே இடத்துல வந்து போயிருந்திருப்பாங்க. இவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற நிலைமை இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாரு, நம்மளுடைய பெற்றோர்களும் சரி, நம்மளை சூழ்ந்து இருக்கிற உற்றார் உறவினர்களும் சரி, நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வசதியா வாழ்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோமோ, அது வரைக்கும் தான் நம்ம கூட அவங்க உறவு வைத்துக் கொள்வாங்க. சில நேரங்களிலும் விட்டு விடுவாங்க. அப்படிப்பட்ட இருந்தாலும் நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் அவர் நம்மளுக்காக இறங்குகிற கர்த்தராய் இருப்பார். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி பார்க்க வந்த ஒவ்வொருத்தரும் எப்படி விடுதலை பெற்று கொண்டாரோ, அதே போல உண்மையாய் முழு மனதோடு இயேசுவை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரிடத்துல விடுதலை பெற்றுக்கொள்வோம், பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு முழு மனதோடு ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அதாவது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படையவில்லை, அவை பிரகாசம் அடைந்தது என்று தாவீது சொல்லுகிறார். இரண்டாவது, நாம எப்படி ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று இன்றைய நாள்ல யோசித்து பார்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 10 கட்டளையில் ஒரு கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையின்படி ஒரு அட்டண்டன்ஸை ஞாயிற்றுக்கிழமை போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோமா? இல்ல கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறத பின்பற்றுறதுக்காக வந்திருக்கிறோமா? இல்ல உண்மையாய் இன்றைய நாள்ல எனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை பேச இருக்கிறார் என்று வந்திருக்கிறோமா? இப்படியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க முடியும்? பார்க்க வந்திருக்கிறோம் சரி, யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க முடியும்? அதுல வார்த்தையை சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எல்லாரும் வந்து ஆண்டவரை தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அதுல என்னது ஒரு கொஸ்டின் மார்க்.
சரி, அப்ப நாங்க பாவியா இருக்கிறோமே, நாங்க கடவுளை தரிசிக்க முடியுமா அப்படின்னு முடியும். எப்படி என்றால், உண்மையான முழு மனதோடு நான் இத்தனை பாவியா இருக்கிறேனே, நான் ஆண்டவர் என்ன பாப்பாரா, அவர் என்கிட்ட பேசுவாரான்னு நம்ம உண்மையா அவர்கிட்ட போகும்போது நிச்சயமா அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுவார். ஆனா சிலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ஆதியிலிருந்து கிறிஸ்தவராய் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லா கிறிஸ்தவரா இருக்கிறேன், நான் எந்த ஒரு பாவமும் என்ன பண்ணல, அப்படி சொல்லுவதாக நம்ம இருக்கிறோமா? நம்ம என்ன பண்றோம்? நம்ம எந்த பாவம் பண்ணலையே, நான் அப்படி ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் பரிசுத்தமா தானே இருக்கேன், ஏன் ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு பார்த்துன்னா, அதற்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறதற்கு எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 நம்ம பார்த்தோம் என்றால், நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் நாம அதை என்ன பண்றதில்லை, உணர்ந்து படிக்கிறதில்லை. யாரெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமோ, யாரெல்லாம் நான் இந்த பாவங்களை நான் செய்யவில்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ, நாம இந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணும், நம்மளை சோதித்து அறிய வேண்டும். முதலாவது காரியம் என்னவென்றால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமாய் இருக்கின்ற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இது நம்ம விலக்கி இருந்தாலும், 20வது வார்த்தையில பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. இதை நாம் செய்கிறோமா? விக்கிரக ஆராதனை செய்கிறோமா? செய்யறோமா? இல்லையா? சரி, நான் இப்ப சொல்லும் பொழுது அது செய்யறோமா இல்லையா என்பதை பார்ப்போம். விக்கிரக ஆராதனை என்பது கடவுளுக்கு மேலே நாம் எந்தெந்த காரியங்களை வைக்கிறோமோ அது எல்லாம் விக்கிரக ஆராதனை. இப்பதான் யோசனை வருதா? ஐயையோ, கடவுளுக்கு மேல எந்தெந்த காரியங்களை நாம் வைக்கிறோமோ அதெல்லாம் என்னது? விக்கிரக ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எக்ஸாமுக்கு நாளைக்கு ப்ரிப்பேர் ஆகணும், சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க, போக வேண்டாம், லீவ் போட்டு இன்னைக்கு படிங்க. இரண்டாவது, என் சொந்தக்காரர் இப்பதான் காது குத்து வச்சிருக்கிறாரு, நான் என்ன ஆகணும், போயே ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸா, ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, எதில் எடுத்துக்க மாட்டார். அப்படி காலையில ஜபம் பண்றது, எந்திரிச்சு ஜபம் பண்றதுக்கு பதிலா காலையில் எந்திரிச்சோன்னா எல்லாம் எந்திரிங்க 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 எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்றோமா? இல்ல சமையல் கட்டுல போய் நிக்கிறோமா? இதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஆண்டவருக்கு மேல நாம் எதையெல்லாம் முக்கியப்படுத்தி வைக்கிறோமோ, தன்னுடைய பிள்ளைகளை ஆகட்டும், தன்னுடைய குடும்பத்தை ஆகட்டும், தன்னுடைய படிப்பாகட்டும், தன்னுடைய வேலையாகட்டும், எதெல்லாம் முக்கியத்துவமாக வைக்கிறோமோ அது எல்லாம் என்னது? விக்கிரக ஆராதனை தான். இரண்டாவது, அதுல பார்த்தோன்னா பிள்ளை சூனியம் நம்ம வைக்கிறது. அடுத்தது பகைகள். பகைகள் நம்ம இடத்துல இருக்கா? அடுத்தது விரோதம், ஒருத்தவங்களை விரோதிக்கிறோமா? அடுத்தது வைராக்கியம், நான் செத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், உன் வீட்டை மிதிக்க மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் உன்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன்பாங்க. அந்த காரியம் நம்ம இடத்துல இருக்கா? கோபம் இருக்கா? சண்டைகள் இருக்கா? பிரிவினைகள், அண்ணன் தம்பி என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிருவோம்பாங்க. அப்படி பிரிவினைகள் இருக்கா? பொறாமைகள் இருக்கா? கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படி என்று கடவுள் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். இப்ப நாம பரிசுத்தம் உள்ளவர்கள் கடவுளை தரிசிக்கலாம் என்ற வார்த்தையின் படிச்சிருக்கிறோம். நாம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருக்கிறா என்பதை நாம் என்ன பண்ணணும்,
சோதித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். எத்தனைதான் பணம் வைத்திருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், உயர்வான பதவியில இருந்தாலும், மனுஷரிடத்துல சமாதானமும் நிம்மதியும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை என்னது? வெறுமையான வாழ்க்கை தான். வெளி தோற்றத்துல நம்ம நல்லா இருக்கோம், ஃபேமிலி சூப்பரா இருக்கு, கணவர் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க, கனவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அருமையான வாழ்க்கை. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனைகளும் பாடுகளும் பாவங்களும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய வியாதிகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அது எல்லாவற்றையும் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்கள் குடும்பத்துல சமாதானம் வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்துல சமாதானம் வரும். இரண்டாவது காரியம், நாம ஆண்டவரை நம்ம குடும்பத்துல அழைக்கணும். எப்படி கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவரை அழைத்தார்களோ அதே போல நாமும் ஆண்டவரை நமது குடும்பத்துல, ஆண்டவரே ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு அப்போ, ஆண்டவரே இந்த நாள்ல நீர் என் குடும்பத்தோடு இருங்க, என் கணவரோட மனைவியோட பிள்ளைகளோட பெற்றோர்களோடு இருங்க, என் குடும்பத்துல நீர் ஆளுகை செய்யுங்க, உங்க பிரசனம் எங்க குடும்பத்துல இருக்கட்டும்னு யார் யார் கடவுளை முன்வைத்து அந்த நாளை துவங்குகிறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களோடு கூடவே ஆண்டவர் இருக்கவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கைவிடாத கர்த்தராய் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய சொன்ன கர்த்தர், அவரை நாம நம்மளுடைய வாழ்க்கையில அழைத்து கொண்டோம்னா முதலாவது மீட்பு வரும், இரண்டாவது விடுதலை வரும், மூன்றாவது சமாதானம் நீடிக்கும். நாம ஆண்டவரை இன்றைய நாள் அழைப்போம். அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் இந்த காரியங்களை எதெல்லாம் ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்கிறாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு, அவர் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்று சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். ஜெபம் செய்வோம்.